வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கச்சகல பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் கத்திரிபகணபண்டார வேதாச்சாரியா தற்பாரமபணம் சரணம் காஷாதியோகரி தவதிரு கனராமனகுரி தற்பாரமபணம் சரணம் பரபம்ம ஸ்ரூபம் மேரேஸ்வரி நரேரி பாபாஜி திருடைய சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாசம் ஓம் ஐம் சௌனபைரேஸ்வரி ஓம் கிரீம் யோகோபேஷபுஜம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரூபம் வைரபைரவம் திருவடி அர்ப்பணம் சரணம் அங்கிரிய நம சிவாய பைரவசிவம் திதி விஷ்ணு முதலா வாரஹா நட்சத்திர விஷ்ணு தேவதா योग सकर्णम से विष्णु माया जगत गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा क्षमा शिवरात्रि स्वाहा सदा नमस्ते. இன்னைக்கு தேதி 26ஆம் தேதி 1ஆம் மாதம் 2/6 திங்கட்கிழமை காலை மணி ஒரு 9 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவரே ஸ்ரீ முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல். அதாவது போன ஆடியோ நான் அதாவது 110வது சதஸில் இந்த வாராய் அம்பாலை பற்றி காசி நகரத்தில் வாராய் அம்பாலை பற்றி நான் கோயிலை பற்றி நான் விளக்கியிருந்தேன். அதை சில பேர் பார்த்து கேட்டிருந்தாங்க, வாராய் அம்பாலை வச்சு கூப்பிடக்கூடாதாயா, முகத்தை பார்க்கக்கூடாதாயான்னு அப்படின்னு சில பேர் பயந்தாங்க. இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாராய் அம்பாள் ரொம்ப அன்பான தேவி, சீக்கிரத்தில் காட்சி கொடுக்குற தேவி வாராகி தேவி தான். சப்த மாதர்கள் ஒரு குடும்பவாசிகள் சப்த மாதர் 7 பேர்த்தையும் கண்டிப்பாக கும்பிடணும். 7 பேர்த்தையும் கண்டிப்பாக கும்பிட்டாலும் அதில் முக்கியமான தேவி வாராகி அம்பாள். வாராகி அம்பாள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ மாதங்கின்னு சொல்லுவாங்க. அதாவது புவனேஸ்வரி பூஜையில் ஸ்ரீ வித்யா பூஜையில் புவனேஸ்வரி அம்பாள் தான் பிரதானம், தாய் கடவுள் இல்லையா, புவனேஸ்வரி அம்பாள் பிரதானம். இந்த புவனேஸ்வரி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது புவனேஸ்வரி அம்பாள் நடுவில் அமர்ந்திருப்பாங்க பத்மசானத்தை போட்டு. முன்னுக்கு ஸ்ரீசக்கரம் இருக்கும், ஸ்ரீசக்கர மகாமீர் பீடம் இருக்கும். அந்த அம்பாள் புவனேஸ்வரி அம்பாள் சுற்றி 8 லட்சுமிகள் இருப்பாங்க. கீழே சொத்துக்கை சீட்டு கீழே ஸ்ரீ ராஜ மாதங்கி ஷியாமலா தேவின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாள் மந்திரி, அதாவது மதிநுட்ப மந்திரின்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு. அதான் ராஜ மாதங்கி. இந்த ராஜ மாதங்கி இந்த சைட் சொத்துக்கை சைட் பிச்சைக்கை சைட், சொத்துக்கை சைட் ராஜ மாதங்கி இருப்பாங்க அம்பாளுக்கு. பிரிச்சக சைட் ஸ்ரீ சுவர்ணமகா வாராகி இருப்பாங்க. வாராகி அம்பாள் யார் சொன்னால் ஒரு உக்கிரமான தேவி. உண்மையிலே பார்த்தா வாராகி அம்பாளுக்கு உக்கிரமான தேவி கிடையாது. அந்த அம்பாள் போர் தேவியால் அந்த அம்பாள் உக்கிரமான தேவி அப்படின்னு நினச்சிட்டாங்க. எந்த ஒரு அம்பாலும் உக்கிரமான தேவி இல்லை. அது மாரியம்மனாக இருந்தாலும் சரி, துர்காவாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, காட்டேரி அம்பாலாக இருந்தாலும் சரி, எல்லா அம்பாலும் ஒன்று தான். அந்தந்த சாநித்தியம் அந்தந்த இடத்துல காசியில் அங்குள்ள குருமார்கள் வாராகி அப்படி ஒரு உக்கிரமான ஜபங்கள் பண்ணி உக்கிரமான யாகங்கள் பண்ணி அம்பாலை பூஜை பண்ணி, அப்போ அங்கே சாட்சாத் சுயம்புவாக, அதாவது அம்பாள் வாராகி தேவி காசி நகரத்தில் கங்கா நதி முன்னுக்கு நீ அங்கே போய் யார்கிட்ட கேட்டாலும் சரி சொல்லுவாங்க. வாராகி தேவி கோயில் விடிகால 4 மணிக்கு தொடர்ந்து 7 மணிக்கெலாம் சாத்திடுவாங்க. நீங்கள் 4 மணிக்கு தான் ரெடியாக இருக்கணும். சின்ன கோயில் தான் அது. வாராகி காசியில் எந்த நகரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில். அப்போ வாராகி அம்பாளுடைய முகத்தை அங்கே பார்க்க விட மாட்டாங்க. அதுக்காக வாராகி அம்பாள் படத்தை வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த அம்பாளை கும்பிடலாம். அந்த அம்பாள் கேட்ட வரத்தை கொடுப்பாங்க. எந்த அம்பாளை கும்பிட்டாலும் நம்மளுக்கு மனசு சுத்தம், சொல் சுத்தம், செயல் சுத்தம், மனசு சுத்தம் கண்டிப்பாக இருக்கணும். நல்ல மனதோட நல்ல சிந்தனையோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பூஜிச்சாதான் எந்த ஒரு தெய்வமும் நம்மளுக்கு வரம் கொடுப்பாங்க. இப்போ எந்த தெய்வமே சில பேர் இல்லைன்னாலும் இறக்கியே கும்பிடலாமே, சூரியனாவது கும்பிடலாமே. சூரியன் கண்கண்ட தெய்வம் தானே. சூரிய பகவான் நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம். சூரியன் வந்த பிறகு தான் வெளிச்சமே நம்மளுக்கு வருது. இப்போ தான் லைட்டு அது இது எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் சூரியன் பகவான் வந்தால் தான் கண்ணுக்கு உதயமாகனா தான் நம்மளுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி அதனால் அந்த அம்பாள் சில பேர் கேட்டாங்க, வாராகி அம்பாள் படம் வச்சு கும்பிட்றது. தாராளமாக நீங்கள் கும்பிடுங்க, அது எந்த ஒரு தவறும் இல்லை. வாராகி அம்பாள் ஜம்மல்லாம். ஆனால் வாராகி அம்பாள் ரொம்ப முக்கியமான தேவி. இப்போ தை மாதம் நடக்குது இல்லையா. இப்போ நீங்கள் தை மாதத்தில் ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லி ஒன்று நடக்கும். எப்பயுமே அமாவாசைக்கு அடுத்து வர ஷியாமலா நவராத்திரி, இது முதல் நவராத்திரி. ரெண்டாவது அஷரா நவராத்திரி. வாராகி அம்பாள் 9 அம்பாள் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த வாராகி அம்பாளுக்கு நவராத்திரி நடக்கும். என்றைக்குன்னா ஆடி மாதத்தில் வர அமாவாசைக்கு பிறகு வரும். அது அஷரா நவராத்திரி, அதாவது வாராகி அம்பாளோட நவராத்திரி சொல்லுவாங்க. அப்புறம் புரட்டாசி மாதம் 9ஆம் மாதம் வர்றது தான் சாரதா நவராத்திரி. நம்ம எப்பயுமே கோயிலில் வழக்கமாக கும்பிடுவாங்க பார்த்தீங்களா. எப்பயும் வழக்கமாக நம்ம அது புவனேஸ்வரி நவராத்திரி கூட சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக வழக்கத்தில் நம்மளுக்கு சாரதா அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம 3 நவராத்திரி கொண்டாடுவோம். முதல் நவராத்திரி
ராஜமாதங்கி சொல்கிறப்பட ஷாமலா நவராத்திரி நவராத்திரி. ரெண்டாவது நவராத்திரி வந்து ஆடி மாதத்தில் வர அஷடா நவராத்திரி, அது வாராயகம்பாளுடைய நவராத்திரி, 9 நாள் கொண்டாடுவாங்க. 9ஆம் மாதம் வர புரட்டாசி மாதம் வர வந்து நம்மளுக்கு வந்து சாரதா நவராத்திரி. பொதுவாகவே எல்லாருமே இந்த நவராத்திரி தான் எல்லோரும் கொண்டாடுவாங்க பூஜிப்பாங்க. தவிர ஒரு வருஷத்தில் 3 நவராத்திரி விசேஷமாக எல்லோரும் கொண்டாடணும் ஒரு விதிமுறை இருக்குது. அப்போ காசிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வாராயகம்பாள் தரிசனம் பண்ணுங்கள். ஆனால் பாதத்தை மட்டுமே பார்க்க முடியும். அதுவும் ஓட்டையில் மட்டும் அது துவாரம் ஒன்று இருக்கும், துவார வழியாக நீங்கள் பாராயம் பார்க்க முடியும். அதனால் எல்லாம் நினச்சிட்டாங்க, வாராயகம்பாள் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது, காளி அம்மா அதை கும்பிடக்கூடாது, துர்கையை அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் பாலும் ஒன்று தான். எல்லாம் நம்ம என்ன மந்தஜம் பண்ணுறோம், நம்ம எந்த சிந்தனையில் நம்ம பூஜிக்கணும்னு போட்டோம். ஆனால் நான் பொதுவாக குடும்பவாசிகளுக்கு நான் கொடுப்பது புவனேஸ்வரி அம்பாள், லட்சுமி நாராயணன், சரஸ்வதி தேவி, இவங்க 3 பேர் தான் நான் பொதுவாக நான் வந்து சொல்கிறது. குடும்பவாசிகள் இவங்க 3 பேர்த்த அப்படி எதுனா கோமாதாவே கும்பிடுங்க, அதுவும் சூரிய நாராயணாவே கும்பிடுங்க. அதுவும் சாந்த சூபியான உள்ள அம்பாள் படத்தை வச்சு பூஜை பண்ண. அதுவும் ஒரு வீட்டில் வந்து பொதுவாக வந்து நிறைய படங்கள் இருக்கக்கூடாது. ஒரு 5 படம் தாங்க போதும். நம்ம எத்தனை படம் வச்சு கும்பிட்டாலும் டெய்லி நம்ம வந்து தீபம் ஏற்றுறோம், இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை தீபம் ஏற்றுறோம், ஒரு வெங்கல தீபம் ஏற்றுறோம். அதான் முறை. அதனால் எப்பயுமே நம்ம வந்து இந்த அஷடா நவராத்திரி வந்து ஆடி மாதம் வரை வாராயகம்பாளோட பூஜை. அதனால் சில பேர் வச்சுட்டாங்க, இந்த ஆடியோ கேட்டோடனே போன வாட்டி 110 சதஸ் வீடியோ கேட்டோடனே ஐயோ வாராயகம்பாள் நம்மளை உக்கிரமானவங்களோ வாராயகம்பாளை கும்பிடக்கூடாதோ, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வாராயகம்பாள் ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட அம்பாள். என்ன ஒன்று, அந்த அம்பாள் வந்து இப்போ உள்ள விக்கிரங்கள்லாம் நீ பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள படங்கள்லாம் வாராயகம்பாள் வந்து நேராக தான் பார்க்குற மாதிரி வலிஞ்சு கொடுக்குறாங்க. சுவர்ணகலா பிரதிஷ்டா விதி முறைப்படி, அதாவது வீட்டில் வந்து படம் வச்சு கும்பிடணும். சிலைகள் வச்சு கும்பிட்றதா இருந்தால் அது குருக்களோ இல்லை ஒரு தீட்சை எடுத்தவங்களோ இல்லை ஒரு சன்னியாசிகளோ யோகியோ தபசிகளோ தனியான ரூமில் இருக்கிறவங்க ஒரு சிலை அம்பாள், ஏதோ ஒரு அம்பாள் ஒரு குருட்டேருந்து ஒரு மந்திரத்தை உபதேசம் விட்டு அந்த அம்பாள் உபாசனை மார்க்கமாக நித்திய பிற மூச்சே அந்த அம்பாள் தான். எந்த ஒரு அம்பாளாக இருந்தாலும் அந்த மாதிரி உபாசனை மார்க்கமாக கும்பிட்றவங்களும் சிலை வச்சு கும்பிடலாம், அது தப்பு இல்லை. குடும்பவாசிகள் மட்டுமே நான் வந்து உக்கிரமான தேவினா அதுக்கு பிறகுலாம் நீங்கள் புவனேஸ்வரி அம்பாலும் மகாலட்சுமி வச்சு சின்ன வாராகி, சின்ன ராஜ மாதங்கி, சின்ன காளி மாதா இந்த மாதிரி காட்டை வச்சு கும்பலாம், தவறு ஒன்றும் இல்லை. அது உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது, இது அவங்க நம்பிக்கையை பொறுத்தது. ஆனால் எந்த அம்பாலும் கெட்ட அம்பாள் இல்லை. எல்லா அம்பாலும் நம்ம எப்படி வழிபடுறோமோ அது தகுந்த மாதிரி நம்மளுக்கு வரம் கொடுப்பாங்க. நம்ம என்ன மந்திரம் படிக்கிறோம், நம்ம என்ன தீபம் ஏற்றுறோம், நம்ம ஹோமங்கள் செய்கிறோம், இது ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லா வழிபாட்டுக்கும் முதல் வழிபாடு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய மாத்ரு பித்ரு ஸ்ராத்தம். பிறகு நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு கிளாஸ் முடிச்சாச்சு. 2025 நான் 5 மாதம் ஆரம்பிச்சிலேருந்து நான் ஒரு பிண்டத்தை பற்றி, பிண்டத்தோட மந்திரத்தை பற்றி எல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நான் ஆரம்பிக்கணும். 2வது கிளாஸ் ஒரு டீம் ஆரம்பித்தா தான் மக்களுக்கு அது பிடிமானமாகும். இப்போ 2வது வந்து கிரிய நம சிவாய வைரவ சிவம். நம்ம வந்து இந்த வாராயகம்பாள் காசிக்கு போயிட்டு வழிபாடு அதன் பின் நான் வந்து அதாவது பிசாசினி மோக்ஷான்ட்டு ஒரு இடம் இருக்குது அது காசியில். அங்கே ரொம்ப திலாயாகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது எப்படி வந்து திலாயாகம் வந்து செஞ்சால் முன்னுள்ள ஆத்மா சாந்தி அறியணுமோ, அதனால அந்த பிசாசினி மோக்ஷான்ட்டு ஒரு சிவன் டெம்பிள், அது ஹரஹர மகாதேவ் கோயில், காலபைரவர் கோயில். அங்கே போயிட்டு முடிஞ்சவரை இது தவறாக நினச்சிக்கணும், இது என்னோடய கருத்து மட்டுமே. ஏன்னா காசிக்கு போகிறவங்க இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையர் முன்னோர்கள் யாராவது துர்மரணம் அடைந்தால், நான் பார்த்த வரைக்கும் என்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி பார்த்தா 100க்கு ஒரு 90% துர்மரணம் தான் அடைகிறாங்க. அதனால் அந்த பிசாசினி மோக்ஷான்ட்டு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, காசிக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த கோயில். நானும் போகல. கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி நான் போனேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ அந்த கோயிலோட விவரம் பற்றி இன்னும் நான் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும், அங்கே உள்ள பண்டிட்மார்களுக்கு எல்லாத்துக்கும், குருமார்களுக்கு எல்லாத்துக்கும் பிசாசினி மோக்ஷாக்கு நம்ம கண்டிப்பாக போய் அந்த சிராத்தமோ தர்ப்பணமோ செய்யணும். அதன் பின் லோலா குன்றுன்னு ஒன்று இருக்குது. லோலா குன்று இது என்னென்னா, லோலா குன்று வந்து இன்னொரு பேர் வந்து சூரிய பகவான் நாராயணன் கோயில். சூரிய பகவான் கோயில் தான் லோலா குன்று. அந்த குன்று வந்து ஒரு விசேஷம் என்னென்னா, அதில் வந்து முருகனை ரொம்ப விசேஷமாகவும் ஸ்தலம் சொல்கிறாங்க. அதாவது ஸ்கந்த புராணம் பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வந்து காசியில் உள்ள இந்த லோலா குன்றை பற்றி பேசியிருப்பாங்க. அதனால் பிசாசினி மோக்ஷா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அதன் பின் லோலா குன்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது வந்து அந்த
அதுவும் ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு கேப்பில் தான் இருக்கும். அப்போ அங்கே போயிட்டு ஒரு தீர்த்தம் இருக்குது. அங்கே கங்கா நதி இல்லை, கங்கா நதி இந்த சைட்டு வருது. அங்கே கங்கா நதி, அங்கே திருப்பக்குளம் இருக்குது. அந்த திருப்பக்குளத்தில் எல்லாரும் வந்து பொதுவாக வந்து குளிச்சுட்டு அங்கே உள்ள அந்த லோலா குண்டுவான சுவாமி, அதாவது சூரிய நாராயணும், அங்கே முருகனும் அங்கே இருக்கார். சுப்பிரமணிய சுவாமியோட ஸ்தலம், முருகனோட ஸ்தலம், பரிபூர்ணமான ஒரு ஸ்தலம். அந்த முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை தொட்டு தலையில் வைத்து அங்கே உள்ள யாகமோ பூஜையோ ஜெபம் பண்ணிட்டு வந்தால் அங்கே வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுதுன்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து அங்கே சொல்கிறாங்க. குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் கட்டாயம் படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாரும் லோலா குன்றுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த லோலா குன்று கோயிலுக்கு அடுத்தது வருது தான் சங்கடஹர மோட்சா டெம்பிள். சங்கடகர மோட்சா ஹனுமான் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தியான ஹனுமான் டெம்பிள் அது. அங்கே வந்து அன்னதானம் வந்து மனிதனுக்கு கிடையாது. அங்கே அது வந்து ஒரு சின்ன குன்று, ஒரு மலை. அந்த மலை அடியில் வந்து மனுஷனுக்கு யாரும் இப்போ தமிழ்நாடோ மற்ற கோயில் போனால் அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் சாஸ்திர பிறகு அன்னதானம் வந்து கோயிலில் மனிதனுக்கு இல்லை, அது வந்து குருமார்களுக்கு மட்டும்தான், ஆலய குருக்களுக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அன்னதானம். அதே மாதிரி அங்கே உள்ள அந்த கோயிலில் செய்கிற அனைத்து சாப்பாடும் நெய்வேத்தியமும் வந்து அக்னி ஆபத்தி பொருட்கள் தான். ஆனால் இப்போ அது மாற்றிக்கிட்டாங்க. நம்ம ஏன் தீயில போட்டுறீங்க, அது என்ன நடக்கும் போது பசி பட்டினியானவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுங்க சொல்லி அப்படி சொல்கிறாங்க. சரி, அவங்க நம்பிக்கை, நம்ம சொல்ல முடியாது. இந்த அன்னதானம் ஏழைகளுக்கு போகிறது ராஜாமார்களுக்கு மட்டும்தான் அந்த அருகதையும் அந்த அமைப்பு இருக்குது, பொதுமக்களுக்கு இல்லை. பொதுமக்கள் வந்து இறைவன்கிட்ட வந்து யாகம் பூஜை பண்ணி இறைவன் யாகத்தில் இந்த பொருட்கள், அதாவது பிரசாதமான சொல்லப்பட்ட நெய்வேத்திய பொருட்கள், சக்கரசாதமோ புளியோதரையோ கச்சானோ மற்ற பொருட்களோ நெய்வேத்தியம் போடும்போது அவங்களுக்கு வரப்பிரசாதம் ஆண்டவன் கொடுக்குறான்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அது பிறகு பார்ப்போம். இப்போ சங்கடகர மோட்சன் டெம்பிளில் வந்து சங்கடஹர மோட்ச ஹனுமான் டெம்பிளில் வந்து அங்கே வந்து வானர படைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அது குரங்குன்னு சொல்லுவாங்க, தப்பாக நினைக்க வேணாம். அந்த படைகள் அங்கே ரொம்ப பேர் இருப்பாங்க. அங்கே வந்து வரிசையாக நீங்கள் போனீங்கன்னா அந்த ஹனுமான் டெம்பிள் உள்ளுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோடனே வெளியே வந்து வாழையில போடுவாங்க. சில பேர் அன்னதானம் செய்யணும் ஆசைப்படுறோம், வாழை போடுறோம். எல்லா வானரமும் அந்த இலையில வந்து அழகாக உட்காருவாங்க. அது பழக்கத்துக்கு வந்துருச்சு போல. நம்மளுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும் பார்க்கும்போது. நான் ஒரு வாட்டி பார்த்தேன், அங்கே பிரசாதம் என்னென்ன அதெல்லாம் எடுத்து கைப்பட அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இதுதான் சங்கடகர மோட்ச ஹனுமான் டெம்பிளில் வந்து ஹனுமான் கோயில். அது அந்த ஹனுமான் கோயில் ரொம்ப சக்தி பெற்றது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து காசியை முன்னுரிமைப்படுத்தினது, காசியை வெளிப்படுத்தினது வந்து மக்கள் மத்தியில்னு சொன்னால் அது ஹனுமான். அங்கே போய் காசியில் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு பறந்து போய் ராமனுக்கு உள்ள அந்த தோஷத்தை போக்கணும்னு சொல்லி ஆத்மா சிவலிங்கமான ஹரார மகாதேவன காலபைரவரை அந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வரணும் சீதா பிராட்டியன் ஆணைப்படி காசிக்கு அவர் ஹனுமான் போனதால தான் இன்றைக்கி காசியோட நகரமும் இன்றைக்கி இவ்வளோ பேர்த்துக்கு விசேஷத்தை பற்றி தெரியுது. ஹனுமான் மட்டும் காசிக்கு போய் அந்த சிவலிங்கத்தை எடுக்கலைன்னா, ஆத்மலிங்கத்தை எடுக்கலைன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து இந்த காசியோட அருமை பெருமை தெரியாது. காசி வந்து அதுக்கு பிறகு தான் ஒரு பரவலாக எல்லாத்துக்கும் வந்து தெரிய வந்தது. அப்போ வந்து ஹனுமான் வந்து ரொம்ப பிரதிஷ்டப்பட்டுருவார். காசியில் நீங்கள் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஹனுமான் டெம்பிள் இருக்கும். சின்ன சின்ன கோயிலாவது இருக்கும், செந்தூரம் பூசி வச்சுருப்பாங்க. காசியில் வந்து குங்குமம் பயன்படுத்த பார்த்தா செந்தூரம் வந்து ஒரு மலையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல். அது விதவிதமான கலரில் இருக்கும். சோப்பு கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது, பர்பிள் கலரில் இருக்குது, கருப்பு கலரில் கூட செந்தூரம் இருக்குது. செந்தூரம் வந்து ஒரு கல், அதுதான் திலகமாக பொட்டாக வச்சுக்குவாங்க காசி நகரத்தில். அப்போ காசிக்கு கண்டிப்பாக இந்த புவனேஸ்வரி வழிபாடு செய்கிறவங்க அனைவருக்கும் ஒரு அழைப்பு கண்டிப்பாக வரும். போகும்போது இந்தந்த இடங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, இந்தந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. காசி வந்து ரொம்ப ஒரு புனிதமான நிறம். ஏன்னா காசிக்கு வந்து அதான் சொன்னேன், ஒரு பெரிய உலகத்தை மிகப்பெரிய மயானம் பூஜை, அதாவது ருத்ரபூமி சுடுகாடு. அங்கே வந்து மோட்சம் இடம், அதாவது முக்தி ஸ்தலம் சொல்லுவாங்க. காசிக்கு போயிட்டு வந்தாலே நம்ம அந்த மண்ணை தொட்டு கையெடுத்து கும்பிட்டு மிதித்து பூமாதேவி வழிபட்டுட்டு நம சிவாய நாராயணாய தசதோஷ ஆராய கங்காய ஸ்வாஹா சொல்லி நம்ம தொட்டு இது பண்ணாலே நம்மளுக்கு ஒரு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நம்ம முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும். நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு முடிவு பண்ணுவார். நம்மளுக்கு செஞ்ச பாவகர்மத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மோட்சமாக நரகமாக சொல்லி காலபைரவர் முடிவு பண்ணுவார். ஆனால் நம்ம செய்கிற ஒரு பூஜை நம்ம முன்னோர்களுக்கு போய் அதை செய்கிறோம். இப்போ போன ஜென்மத்தில் நம்ம என்ன பிறவியோ நம்மளுக்கு தெரியாது.
நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம கொடுக்குற அந்த பிரசாதம் சிராத்தம் தர்ப்பணம் தான் நம்ம முன்னோர்கள் வேறு பிறவி எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடாக போய் அமையுமா. சில பேர் கேட்பாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் தகப்பனார் உங்கள் தாயார் உங்கள் முன்னோர்களும் இன்னும் வந்து நகரத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க வேறு பிரிவு எடுக்க மாட்டாங்களா, வேறு பிரிவு எடுத்து நம்ம செய்கிற இந்த சிராத்தம் தர்ப்பணம்லாம் வந்து அவங்க போய் எப்படி செய்யணும்னு சொல்லி அதுக்கும் சுவாமி நாராயணமூர்த்தி அதுக்கு கருடபுராணம் நல்ல விளக்கம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் படிங்க, படிக்கிறது கூட பரவாயில்ல, மற்றவங்க சொல்கிறதாவது கேளுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு தர்மம், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். சரி, அடுத்த கிரீ நம சிவாய பயிற்சியும். ரெண்டாவது விஷயம் வந்து நான் வந்து இந்த சனீஸ்வர பகவானை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து 6ஆம் தேதி 3ஆம் மாதம் கும்பராசி விட்டு மீனராசிக்கு வரார். அப்புறம் மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி காலம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது மேஷ் ராசிக்காரரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சில பேர் வந்து ஜோதிட அன்பர்கள் ஜோதிட குருமார்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஏழு சனி வந்து பொதுவாக யாரும் ரொம்ப பாதிக்காதுன்னு சொன்னால், ஒரு குழந்தை ஜனன ஜாதகம், இது வந்து ஒரு குறிப்பு, ஜனன ஜாதகம் பிறந்த குறிப்பை நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு ராசி அமையும். ராசிக்கு சனீஸ்வர பகவான் வரும்போது 7 சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ இப்படி ஒரு சனி பகவான் பார்வை ஒன்று வரும். அவங்களுக்கு வரும்போது சில பேர்த்த ரொம்ப துன்பப்படுத்துகிறார், சில பேர்த்த மேலோட்டமாக போகிறார், சில பேர்த்துக்கு கஷ்டத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்குறார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரம் அறிஞ்ச குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அனுபவத்திலும் சரி, யாரோட ஜென்ம ஜாதகம் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 5ஆவது இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம், அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க. எல்லா ஜோதிட அன்பர்களும் தெரியும் குருமார்களுக்கும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது முக்கியமான ஒரு புள்ளின்னா அது 5ஆம் இடம். இந்த 5ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு என்ன ராசி அமைதோ அந்த ராசியோடைய அதிபதி ஜோதிட அன்பர்களுக்கு தான் தெரியும். அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நல்ல ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தால் 7 சனி வந்து அந்த ஜாதகர் கத்தாவை ரொம்ப பாதகம் பண்ண மாட்டார், யோகமாக செயல்படுது. நானும் பார்த்துருக்கேன், சில ஜாதகங்கள் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி வந்து இந்த யோகமான ஜாதகம் அமையுது வந்து ரொம்ப குறைவு. நான் பார்த்துருக்கேன், நானே நிறைய ஒரு 1000 ஜாதகம் மேலே நான் பார்த்துருப்பேன் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி. அதில் இன்ன வரைக்கும் 2 ஜாதகத்தில் மட்டும்தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வலுவாக இருந்தது, பலமாக இருந்தது. அவங்க இன்ன வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க இயற்கையாகவே இந்த மாதிரி 5ஆம் இடம் பலம் பெற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து கூப்பிட்டு சொல்லவே தேவையில்லை. நீ சாமி கும்பிடு, சாமிக்கு நீ வந்து பூஜை பண்ணு, சாமிக்கு நீ அபிஷேகம் பண்ணு, சாமிக்கு வந்து யாகங்கள் நடத்துங்க, நீ சொந்தத்துக்கு நீ வருஷத்துக்கு 1 2 முறை 3 முறை யாகம் பண்ணணும், நீ வந்து இந்த சிராத்தம் பண்ணணும், முன்னோர்களுக்கு திலா யாகம் பண்ணணும், அப்படி நம்ம சொல்லவே தேவை. அவங்களே நம்மளை கால் பண்ணி, ஐயா இந்த மாதிரி இந்த வருஷம் பிறந்துருத்தியா, இங்கே முன்னோர்களுக்கு திலா யாகம் பண்ணணும் ஐயா, ஐயா என்னோட ஜாதகத்தை பார்க்கணும், அந்த ஜாதகத்தை தகுந்த ஹோமங்கள் செய்யணும் ஐயான்ட்டு இந்த கிரகங்கள் வலுவான பெற்றவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் முன்னோர்களோட பற்றுதலும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. அதை நான் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அவங்க தான் 7 சனி தாண்டி வந்தவங்களுக்கு கஷ்டமே இல்லை. 7 சனியில் தான் கல்யாணம் பண்ணாங்க, நான் சொல்லக்கூடாது. 7 சனியில் தான் அவங்க வீடு வாங்கி வாகனங்கள் வாங்க, 7 சனியில் தான் கல்யாணம் பண்ணி, 7 சனியில் தான் குழந்தையே பிறந்தது. அதுக்கு நான் மந்திர பேர், பைரவோட மந்திரத்தை பேர் நான் தான் வச்சேன். என்ன சொன்னேன், ஐயா நீங்கள் குருவா எனக்கு எப்போ வந்தீங்கன்னா நல்லா இருக்கிறேன், உங்கள் பேச்சுக்கே நல்லா இருக்கேன், நீங்களே என் குழந்தைங்களுக்கு எனக்கு நல்ல பேர் வச்சு கொடுங்க, மந்திர பேர் சமஸ்கிருத மந்திரத்தை, பைரவ மந்திரத்தை, சமஸ்கிருத மந்திரத்தை வச்சு கொடுங்க சொல்லி நான் தான் வச்சேன். அது அவரும் என்னோடய ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ 7 சனி ஆரம்பிச்சுன்னு யாருமே பயப்படக்கூடாது. ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் வந்து ஒரு நல்ல வழிகாட்டி தான் தவிர யாரையும் பயமுத்துறதுக்கோ வேலைக்கு வீட்டிலே உட்காந்து பயந்துக்கிட்டு வேலைக்கு போகக்கூடாது, 7 சனி ஆரம்பிச்சிருச்சு நான் வேலைக்கு போகக்கூடாது, 7 சனி அது அப்படிலாம் இல்லை. எது செய்தாலும் கவனமாக செய்யணும். அதே மாதிரி சனீஸ்வர வழிபாடு என்பது வந்து கால பைரவர் தான் சனீஸ்வரருடைய குரு, அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஆரம்பம் சொல்லும்போது யாரும் கேட்கல, ஆனால் இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சனீஸ்வருக்கு மட்டுமே இல்லை, 9 நவகரத்துக்கும் அவர் தான் குரு. அப்போ கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த 2 வருஷம் இருக்கும் பகவான் பார்வை. மீனராசிக்காரவங்களுக்கு இந்த 5 வருஷம் இருக்குது. ஆனால் இப்போ ஆரம்பிப்பது தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப கவனமாக இருக்கணும். எது செய்தாலும் ரொம்ப கவனம். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு நம்பிக்கையான குருமார்கள் இருப்பாங்க, குருக்கள், ஆலய குருக்களோ தனிப்பட்ட முறையில் குருக்களோ, அந்த குருமார்களை தனிப்பட்ட முறையில் போய் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சில யாகங்கள் பண்ணிக்கங்க. அதாவது கால பைரவ யாகம், மிருத்யுஞ்சய யாகம், அப்புறம் வந்து நவக சாந்தி யாகம், மகாலட்சுமி யாகம்லாம் பண்ணி சிரசு கலச அபிஷேகம் செய்யணும். இது ரொம்ப முக்கியம். கலச
சிரசு கலச அபிஷேகம் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக செய்யணும். இது செஞ்சால் ரொம்ப நல்லது. திருப்பி சொல்கிறேன். அப்போ இப்போ சிம்ம ராசிக்காரங்களாம் பயப்படுவாங்க, ஐயோ எனக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போதாயா? பயப்பட தேவையில்லை. ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அஷ்டம சனி அதிர்ஷ்டம சனி முடிஞ்சு அஷ்டம சனி ஆரம்பித்தாலும் அவங்க ஜாதகத்தை நம்ம ஒரு முறை பார்த்துக்கணும். எப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த சொன்னல பிறந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல அந்த கிரகம் ரொம்ப வலுவாக அமர்ந்திருந்தால், நல்ல பலமாக இருந்தால் ஏழரை பாதகம் நம்மளுக்கு பண்ணாது. நம்மளுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் வந்து இந்த தசை காலத்தில், இந்த புத்தி காலத்தில் நம்மளுக்கு செலவு வரப்போகுதுன்னு சொன்னால், பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது நம்ம செலவு நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்ணுவோம். நம்ம பரிகாரங்கள் நம்ம பண்ணாமல் போகும்போது நம்ம என்ன செய்வோம் சொன்னால், மற்றவங்கள்ட்ட காசை கொடுத்து ஏமாறும். அதுதான் பரிகாரம். பரிகாரம் என்பது வந்து கண்டிப்பாக காசு விரயமாக போகுது, அது நல்ல விரயமா அது கெட்ட விரயமா, அதுதான் பரிகாரம். அதுதான் நம்மளுக்கு எப்படி தான் நம்ம வந்து இப்போ இறைவன்கிட்ட கேட்க முடியுமா, நான் வந்து கஷ்டமே படக்கூடாது, நல்லாவே இருக்கணும், நல்லாவே இருக்கணும், கஷ்டம் படக்கூடாது, அப்போ வேண்ட முடியாது. நம்மளோட கர்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்மளுடைய கர்மாவை நம்ம தாண்டி வரணும். ஆனால் நம்ம இந்த பரிகார பூஜைகள் செய்யும் போது இதை நம்ம குறைச்சிக்கலாம், தப்பிச்சுக்கலாம். நம்ம குறைச்சிக்கலாம், நம்ம தப்பிச்சுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அதான் சொன்னேன், அதாவது பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து கையில் சில நோய்கள் வந்துடும். இது வந்து நடந்த கதை. கையில் வந்து அவருக்கு சில நோய்கள் வரும், அவர் போய் சொல்ல மாட்டார். அப்புறம் அம்பாள் வந்து பிரசன்னமாகவே கேட்பாங்க, இந்த மாதிரி நோயை நான் குணப்படுத்துகிறேனே. அவர் சொல்லுவார், இந்த ஜென்மத்தில் இந்த நோயை குணப்படுத்திட்டா அடுத்த ஜென்மத்தில் எனக்கு அதை தொடருமே, எனக்கு கருமாம் இல்லையா, சரி அப்படி எனக்கு என்ன வர வேணும் ஐயான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நான் பூஜை பண்ணும்போது என் கை சரியாக வேலை செய்யணும், அது பணிவிடை செய்யறதுக்கு என் கை எனக்கு உதவியாக இருக்கணும், உங்களுக்கு நான் பூஜை பண்ணணும், அதுக்கு கை எனக்கு வேலை செய்யணும் அப்படி கேட்கும்போது அது பக்தி மார்க்கம் பாருங்க. பக்தி இறைவன் மேலே ஒரு பக்தி. நான் நல்லா இருக்கணும், என் கை நல்லா இருக்கணும் அப்படி வேண்டலை. அம்மா தாயே உனக்கு நான் பூஜை பண்ணும்போது, உங்களுக்கு நான் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு என் கை எனக்கு உபயோகமாக இருக்கணும் வேண்டும் போது அம்பாள் திருச்சிட்டு முழுமையாக குணப்படுத்திட்டு போனதாக சரித்திரங்களும் சொல்லுது. அவர் கூட இந்த மகான்கள் கூட இந்த சிசிறுகளும் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் தான். அதாவது சில மகான்கள் நம்மகிட்ட போய் சொல்லி என்ன அள்ளி கட்டி போகிறாங்க, இல்லை, சில விஷயங்கள் உண்மை இருக்கும், சில விஷயங்கள் பொய் இருக்கும். நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்துலேருந்து உணர முடியும், அது உண்மை. சரி, அப்போ 7 சனி ஆரம்பிச்சிருச்சு சொல்லி மீனராசி, மேசராசி, கும்பராசிக்காரங்களாம் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக யாக தர்மங்கள் கடைப்பிடிங்க. வாரம் போயிட்டு பைரவருக்கு பூசணிக்கால விளக்கேற்றுங்க, முடிஞ்சால் பாவக்கால விளக்கேற்றுங்க. ஆனால் இதெல்லாம் குருமார்கிட்ட கேளுங்க. ஏன்னா சில குருமார்கள்லாம் வந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்ல சட்டம் வச்சுருப்பாங்க. எல்லா கோயிலும் சில கோயிலில். அப்போ நீங்கள் இந்த விளக்கு, இந்த பைரவருக்கு பல விளக்கு ஏற்றும் போது நீங்கள் ஒரு முறை ஒரு அனுமதி வாங்கணும். குருமார்கள் இல்லைம்மா நீ போடுங்கம்மா சொன்னால் நீங்கள் போடக்கூடாது. அதே மாதிரி சனீஸ்வருக்கு எள்ளு விளக்கு ஏற்றக்கூடாது. எப்பயும் சொல்லுங்கள், சனீஸ்வருக்கு எள்ளு விளக்கு ஏற்றாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு சாஸ்திரத்தில் தப்புன்னு இல்லை, ஆனால் சாஸ்திரத்தில் இல்லாத ஒரு பரிகாரம் சனீஸ்வருக்கு எள்ளு விளக்கு. சனீஸ்வருக்கு கையெழுத்து கும்பிடுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, நல்லா சுற்றி வாங்க, தேங்காயில் விளக்கு ஏற்றுங்க, நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு தேங்காயில் விளக்கு ஏற்றுங்க. இல்லை சனீஸ்வருக்கு எள்ளு விளக்குலாம் ஏற்றணும்னு ஒரு சட்டம் இருந்தால் எந்த விளக்கு ஏற்றாதீங்க, அர்ச்சனை ஒன்றி பண்ணி சுற்றி வந்து இதுக்கு தியானம் பண்ணிவிட்டு பைரவருக்கு தான் இந்த 9 நவகிரக குரு. அப்போ பைரவருக்கு நல்ல ஒரு பூசணிக்காய் விளக்கு ஏற்றி, இல்லை தேங்காய் விளக்கு ஏற்றி ஒரு பாவக்காய் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். பாவக்காய் விளக்கு என்பது வந்து பைரவருக்கு இந்த தீபம் ஏற்றும் போது சனீஸ்வரருடைய பரிகாரம் ஆகும். ஏன்னா 9 நவகிரகம், 27 நட்சத்திரமும், 60 வருஷமும் பைரவருக்குள்ளே தான் திருமேனி உள்ளுக்கு அடக்கம் உடம்புல இருப்பதாக ஜோதிட சாஸ்திரங்களும் சொல்லுது. ரொம்ப சாஸ்திரங்களும் இதை வலியுறுத்துது. அதான் கால பைரவர் வழிபாடு இவங்கெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி இந்த ஆடியோ வந்து 101வது 111வது ஆடியோ சதஸ். ஏன்னா போன வாட்டி நான் 110வது வீடியோ பேசினேன், சதஸ் வீடியோ. இது 111வது ஒரு வீடியோ சதஸ். இதை ஃபுல்லாக நீ கேட்டுங்க. அடுத்து நான் வந்து இந்த ராசி பலன் சொல்லணும். இந்த வருஷ பிறப்பு பலன் நான் சொல்லிட்டேன். வருஷம் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நன்மைகள் வரப்போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது. இல்லை நான் போன ஆடியோ நான் காசிக்கு போகிறதுக்கு முன்னாலே நான் வந்து கொஞ்சம் பூலோக ஜாதகம் விளக்கினேன். ஆனால் அது பொய்ன்னு நம்புங்க. ஆனால் நான் எப்பயும் நான் சொன்னேன், பூலோக ஜாதகம் சொல்லும் போது அது பொய்ன்னு நம்ம நம்பணும்.
ஆனால் நான் சொன்னது நடந்ததால், நான் சொன்ன பலன் வருஷ பலன், ஒரு வருஷத்து பூலோக ஜாதக பலன் நடந்துச்சுன்னா நான் சொன்ன பரிகாரம் என்ன சொல்ல போகிறேன்? எல்லாரும் எல்லா தெய்வங்களை கும்பிட்ற மாதிரி கடைசியாக பைரவரை கும்பிடுங்க, பைரவருக்கு யாகம் அழுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வர பெரிய பாதிப்பு தலைக்கு தரப்ப நிவர்த்தியாகும். காசிகால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம். ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவசனங்கிரி நம சிவாய பைரவ சிவம். இந்த வீடியோ 111வது சதஸ் வீடியோ. காசிகால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம். ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவசனங்கிரி நம சிவாய பைரவ சிவம்.